புதுசாக வந்த 8 திரைப்படங்கள் வித்தைக்காரன், பைரி, அப்புறம் பாம்பாட்டம், ரணம், நினைவெல்லாம் நீயடா, அப்புறம் பர்த் மார்க், இந்த மாதிரி 8 திரைப்படங்கள் ஒரு பக்கம். இதோட டே 2 கலெக்ஷன் 8 படங்களோட கலெக்ஷனையும் டோட்டலாக எடுத்து வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு பக்கம் சைரன். இந்த சைரன் படத்தோட டே 9 கலெக்ஷன் எடுத்து வச்சா இந்த சைரன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நேற்று 9வது நாள் சைரன் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 8 திரைப்படங்களில் டே 1ஓட டே 2 ஏதாவது பெட்டராக கலெக்ட் பண்ணியிருக்கா, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஏதாவது பிக்கப் ஆயிருக்கா, இந்த 8 படங்கள்லேயே எது ஓரளவுக்கு சுமாராக வசூல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் மலையாளத்தில் 3 படங்களுமே அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று பிரம்மயுகம், இன்னொன்று பிரேமலு, அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ். நேற்று மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள் கிராக், ஆர்டிகல் 370, இந்த மாதிரி படங்களோட வசூல் இது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கண்டுகொண்டேன்ல வந்து கண்டுகொண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ ஐஸ்வர்யா ராயும் அப்பாஸுக்கும் ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சாங்கு. அது மாதிரி அவங்க ஒரு கோட்டையில் இருப்பாங்க, அங்கே தேடி போவார் இவர். ஸோ ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கும், அந்த லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று வச்ச ஒரு ஃப்ரேமே ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சீன் தான். ஆனால் அதுக்கு ஆன்சர் எல்லாத்துக்கும் போட்டதெல்லாம் நிறைய பேர் வேறு வேறு படம் முகமுடியெல்லாம் போட்டிருந்தீங்க. அதுலேயும் ஒருத்தர் போட்டிருந்தாரு கந்தசாமி வடிவெள்ளி போட்டிருந்தாரு. குபீர் சிரிப்பு வந்துடுச்சு. ஆக்சுவலாக அது எப்படிப்பட்ட ஃப்ரேம், எது கூட ஒரு வேளை அவர் அப்படி நினச்சிட்டார் போல. ஸோ எனக்கு அது பார்த்துட்டு செம்ம சிரிப்பாக இருந்தது. ஓகே, இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிறவர், அப்புறம் சந்திரசேகரன் அப்படிங்கிறவர், முத்துக்குமரன், அப்புறம் ஃபிசான், அப்புறம் செல்லகுமார். இந்த 5 பேர் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க, முதல் 5 பேர். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் நேற்று வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இன்னையிலேருந்து ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், அது முடிஞ்சால் உங்களால் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, ஒவ்வொரு ரீஜியனாக கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி நம்ம வந்து பெரிய படம், சின்ன படம் அப்படின்னு முன்ன பின்ன அப்படி இருக்கும். இப்போ வந்து ஹிந்தி படம், அப்புறம் தெலுங்கு, மலையாளம், தமிழ், ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சாப்டராகவும் நான் பிரித்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தேடி பார்த்துக்கலாம், உங்களோட டைம் சேவ் ஆகும். இதில் ஃபைட்டர் டே 31 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 68 லட்சம், வேர்ல்டு வைடு 83 லட்சம். இந்தியா முழுக்க 248 கோடியே 40 லட்சமும், வேர்ல்டு வைடு 341 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு 31 நாளில். அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா, இந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 84 கோடியே 87 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 120 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் 16 நாளில் ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டு. கிராக் இந்த படத்தோட டே 2 டே 1ஓட கம்மியாயிடுச்சு. டே 2 இந்தியாவில் வந்து 2 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடியே 25 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 23 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. ஆர்டிகல் 370 இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 9 கோடியே 85 லட்சம். நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு 12 கோடியே 30 லட்சம், 16 கோடியே 40 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 19 கோடியே 95 லட்சம். நேற்று வீடியோவில் இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ 35 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஊரு பேர் பைரவ கோணா அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 81 லட்சம், வேர்ல்டு வைடு 88 லட்சம். ஸோ இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 67 லட்சமும், வேர்ல்டு வைடு 19 கோடியே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சுந்தரம் மாஸ்டர் அப்படிங்கிற படம் தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. டே 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 39 லட்சம், வேர்ல்டு வைடு 41 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 93 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 2 லட்சம் வந்து 2 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. டே 1ஓட டே 2 கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சித்தார்த் ராய் அப்படிங்கிற படம் டே 2 தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானாவில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ இதுவரையும் இந்த படம் 60 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 67 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. ஸோ இந்த 2 படங்களுமே கம்மியான பட்ஜெட்டு தான். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த படம் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணால் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம்.
அப்புறம் மலையாள படங்கள் பிரம்மயுகம் டே 10 1,18,00,000 கேரளாலையும் வேர்ல்டு வைடு 2,08,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கேரளாவில் 19,46,00,000, வேர்ல்டு வைடு 43,54,00,000. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. 10 நாளில் 43 கோடி பெரிய வசூல் மலையாள படத்தை பொறுத்தவரையும். பிரேமலு டே 16 கேரளாவில் 2,78,00,000, வேர்ல்டு வைடு 4,32,00,000. இந்த படம் உண்மையிலே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுதாங்க உண்மை வசூல் ரீதியாக. கேரளாவில் 38,78,00,000, வேர்ல்டு வைடு 56,40,00,000. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்க. இந்த வருஷத்தோட முக்கியமான வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் டே 3 மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6,38,00,000, வேர்ல்டு வைடு 12,44,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 13,86,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 23,98,00,000. ஸோ ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் நேற்று மட்டுமே மலையாள படங்கள் மட்டுமே கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. பெரிய விஷயம். கேரளாவில் அவ்வளோ பெரிய கலெக்ஷனுங்கிறது ஒரே நாளில் 3 படங்கள் சேர்த்து, அதுலேயும் மஞ்சுமல் பாய்ஸ் மட்டுமே 6 கோடிக்கு மேலேங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததான் வடக்குப்பட்டி ராமசாமி, அந்த படத்தோட டே 23 தமிழ்நாட்டில் 11,00,000, வேர்ல்டு வைடு 12,00,000. இதுவரையும் 12,54,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 13,13,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. லவ்வர் அந்த படத்தோட டே 16 15,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 16,00,000. இதுவரையும் 7,37,00,000 தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 8,24,00,000. அப்புறம் லால் சலாம் 16வது நாள் வசூல் 8,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 9,00,000. 17,68,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 31,01,00,000. அப்புறம் சைரன் டே 9 பார்த்தீங்க அப்படின்னா 93,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று தமிழ்நாட்டில் மட்டும், வேர்ல்டு வைடு 1,04,00,000. ஸோ 10,82,00,000 தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு 9 நாளில், வேர்ல்டு வைடு 13,12,00,000. இந்த வசூலை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ மீதி அந்த 8 திரைப்படங்களோட டே 2 கலெக்ஷனை பார்த்துருவோம். பைரி டே 2 5,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 2 நாள் சேர்த்து 14,00,000, 2.25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நினைவெல்லாம் நீயடா டே 2 1,50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டே 1 90,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1ஓட டே 2 பெட்டர், 2,40,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். அப்புறம் பர்த் மார்க் அப்படிங்கிற படம் டே 2 2,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 4,50,000 இந்த படத்தோட பட்ஜெட் 2,25,00,000. கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 3,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்படியே டபுள் மடங்காக வந்திருக்கு. ஆனாலுமே ஒரு மோசமான கலெக்ஷன் தான். 1,50,000க்கு இது 3,00,000 வந்திருக்கு, அவ்வளோதான். 4,50,000 டோட்டல் கலெக்ஷன், 2 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஆப்ரேஷன் லைலா இந்த படத்தோட டே 2 2,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 3,8,00,000 இந்த படத்தோட டோட்டல் 2 நாள் வசூல், பட்ஜெட் 2.5 கோடி. அப்புறம் பாம்பாட்டம் டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 17,00,000. ஸோ டே 1 7,00,000, இப்போ டே 2 10,00,000, 17,00,000. ஓகே, டே 1ஓட ஓகே இந்த மீதி படங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரணம் டே 2 19,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 21,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் மட்டும் 32,00,000, வேர்ல்டு வைடு 35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வித்தைக்காரன் இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 34,00,000, வேர்ல்டு வைடு 38,00,000. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 60,00,000, வேர்ல்டு வைடு 67,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. இப்போது வித்தைக்காரன், ரணம் இந்த 2 படத்தை சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 53,00,000 வருது. மீதி எல்லா படத்தையும் சேர்த்திங்கனாலே ஒரு 20,00,000 வர்றது கஷ்டம். 20 25 வருதுன்னு வைங்களேன். மொத்தமாக ஒரு 80ன்னு வைங்க. இது எல்லாம் சேர்த்து 8 படங்கள் சேர்த்து மொத்தமாக வேர்ல்டு வைடு கலெக்ஷனே 80,00,000. இன்னொரு பக்கம் சைரன் மட்டும் தமிழ்நாட்டில் 93,00,000, இத்தனைக்கு 9வது நாள். ஸோ என்னென்னா புது படங்கள்லாம் வந்திருக்கு, மக்களுக்கு சுத்தமாக அதில் ஆர்வமும் இல்லை. அதே நேரத்தில் தேட்டர் ஓனர்ஸ்க்குமே யாருக்குமே அந்த படத்துக்கு மேலே ஆர்வம் இல்லை. ஏன்னா 5 ஸ்க்ரீன் இருந்தது 3 ஸ்க்ரீனாக மாறிடுச்சு, 3 ஷோவாக மாறுது, 2 ஷோவாக மாறுது. மொத்தமாகவே இப்போ போய் நான் ஒரு படத்துக்கு போய் பார்க்க போகிறேன், வெறும் சென்னையில் மொத்தமாகவே 2 ஷோ 3 ஷோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, இப்போ நானே இப்போ பார்க்கணுன்னு நினச்சேன், அந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் கிடையாது அந்த படம். நான் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். ஸோ அந்த நிலமையில தான் இருக்குது இந்த படங்களுக்கு. ஸோ இந்த படங்கள் இந்த அளவுக்கு தோல்விக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? அதுவும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தெலுங்குலையுமே இந்த மாதிரி ஒரு மோசமான கலெக்ஷன் எடுக்கிற படங்களும் வந்து தான் இருக்குது. ஆக்சுவலாக தெலுங்குலையுமே ஒரு 7 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 2 படம் தான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் மலையாளத்துலேயுமே மோசமான ஒரு கலெக்ஷன் எடுக்கிற படங்கள் இருக்குது. ஸோ மலையாளத்தில் ஒரு 3 படம் 4 படம் ஹிட் ஆச்சுங்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் பெருசாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை,
இதே அதாவது இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆச்சுல, அதே டேட்டில் எத்தனை மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படங்களோட வசூல் எடுத்து பாருங்க. இப்போ நினைவெல்லாம் நீடாலாம் எவ்வளோ வசூலோ அந்த மாதிரி ஒரு வசூல் தான் அதுவும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் படங்கிறதுனால நம்ம எல்லா படத்தையும் சொல்கிறோம். ஸோ இதையும் தாண்டி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கூட சில படங்கள் பெருசாக மக்கள் கிட்ட போய் சேர்றதில்ல. அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் மக்களுக்கு அருகாமையில் பக்கத்தில் அந்த தேட்டர்லாம் அந்த படத்துக்கு ஷோஸ் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படங்களோட தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சைரன் படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.